سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அல்லாஹுடைய அளப்பரியும் கருணையினாலே இன்றைய ஐஷாவுடைய தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு தொழுவதற்கான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கு வழங்கியிருக்கிறான். வல்ல ரஹ்மானுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும். நாம் நேற்றைய தினத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தாங்கள் கனவு மூலியமாக கண்ட ஒரு நிகழ்வை தொடராக சொல்லி வந்த விஷயத்தை நாம் தொடர்ந்து சொன்னோம். அதில் ஒரு 5 செய்திகளை நாம் சொன்னோம். 5 விதமான காட்சிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க பார்த்த அந்த நிகழ்வை நாம் சொன்னோம். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க தொடர்ந்து பயணிக்கிறாங்க. அந்த கனவுல மலக்குகளோடு பயணிக்கிறாங்க. ஃபன்தலக்னா, நாங்கள் தொடர்ந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் பயணிக்கிறோம், நடந்து கொண்டே இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நாங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறோம். ஃபஅதைனா அலா ரௌலத்தின் முஅத்தம்மா, நாங்கள் சென்று அடர்ந்து பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு பூங்காவிற்கும் நாங்கள் வருகிறோம். ஒரு பூஞ்சோலை, அந்த இடத்துக்கு நாங்கள் இப்போ வர்றோம். இப்போ 2 மலக்குகளோடு சேர்ந்து நானுமாக 3 பேருமாக நாங்கள் அங்கே வருகை தருகிறோம். அப்படி அங்கே வந்த நேரத்தில் ஃபீ குல்லி லவ்லி ரபி, அந்த பூஞ்சோலை இருக்க வசந்தத்தின் எல்லா வண்ணங்களையும் வண்ண பூக்களையும் நான் அங்கே பார்த்தேன். வசந்த காலத்தில் பூக்கக்கூடிய இந்த பூக்கள் இருக்கிறதே, மலர்கள் இருக்க எல்லா விதமான வண்ணங்களையுடைய பூக்களையும் நான் அந்த பூஞ்சோலையிலே நான் பார்க்கிறேன். அப்படியான ஒரு இடம். இன்னும் சொல்றாங்க, இதா பைன லஹரி ரௌலத்தி ரஜுலுன், அந்த அப்படிப்பட்ட அந்த பசுமையான அந்த பூஞ்சோலையினுடைய பகுதியிலே மத்தியிலே ஒரு மனிதரை நான் பார்க்கிறேன். அங்கு ஒரு மனிதர் நின்று கொண்டிருக்கிறார். ரஜுலுன் தவீலுன், ரொம்ப உயரமான மனிதர். அவர் நான் பார்க்குறேன், உயரமான மனிதர். எந்த அளவுக்குன்னு சொன்னால் லா அகாது ரஅஸஹு தூலன் ஃபி ஸமாஇ, நான் தலையை வானத்தின் பக்கம் உயர்த்தி பார்க்கிறேன். அப்போ அந்த நிலையிலும் கூட அவருடைய முகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. அவ்வளவு உயரம் அவர். அந்த பூஞ்சோலைக்கு மத்தியிலே அவர் இருக்கிறார். வைதா ஹவ்ல ரஜுலு மின் அக்ஸரி வில்தான் ரஐதுஹும் கத்து, அது மட்டும் இல்லை, அவரை சுற்றி சிறுவர்கள் நிறைய இருக்கிறாங்க. சின்னஞ்சிறார்கள் நிறைய பேர் அவரை சுற்றி இருக்கிறாங்க. நான் அது வரைக்கும் அவ்வளவு சிறார்கள் நான் பார்த்ததில்லை. அவ்வளவு சிறார்கள் அந்த உயரமான மனிதரோடு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இதை நான் பார்க்குறேன். பார்த்துட்டு என்னோடு வந்த அந்த 2 மலக்குகள்கிட்ட குல்து லகுமா மாஹாதா மாஹாவுலாயி, என்ன இந்த பூஞ்சோலை இவ்வளோ அழகாக இருக்கு, யார் இவங்க, இந்த உயர்ந்த மனிதர் யார், இந்த பிள்ளைகள்லாம் யாரு என்று நான் அந்த மலக்குகள் இடத்துல கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நடங்கன்னு சொல்லிட்டாங்க. நடங்க வாங்க, அப்புறமே உங்களுக்கு பதில் சொல்கிறேன் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதற்கு அடுத்து நான் மீண்டும் அதை விட மிகப்பெரிய அழகான மிகப்பெரிய அழகு நிறைந்த ஒரு பூங்கா ஒருபோதும் நான் கண்டதில்லை. என் வாழ்நாளில் நான் ஒருபோதும் அது மாதிரி பார்த்ததில்லை. இப்போ நான் பார்த்ததுக்கு முன்னால் பார்த்ததை விட இன்னும் அதிகமான கவர்ச்சிகரமான பூங்கா அந்த பூங்கா. அந்த பூங்காக்குள்ளே நான் நுழைகிறேன். அங்கே ஒரு பெரிய மரம் இருக்கிறது, மிக உயர்ந்த மரம், மிகப்பெரிய மரம். அந்த 2 வானவர்கள் இடத்தை வந்து என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இந்த மரத்தில் ஏறுங்கன்னு என்ன சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த மரத்தில் நீங்கள் ஏறுங்கள் என்று சொன்னார்கள். அப்படி நாங்கள் சொன்னால் அதில் நாங்கள் ஏறணும். அப்படி ஏறுகிற பொழுது அங்கே வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தங்கம் மற்றும் வெள்ளி அதுவால் உருவாக்கப்பட்ட செங்கல், தங்கமும் வெள்ளியாலும் உருவாக்கப்பட்ட செங்கல். நம்ம உலகத்தில் வந்து நீ செங்கல் சொன்னால் சிமெண்ட் கலவை, இல்லைன்னா அந்த செம்மண்ணில் உருவான அந்த மண்ணால் உருவான செங்கல். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த பூங்காக்குள்ளே நான் அந்த மரத்தில் ஏறுறேன்.
அங்கே வந்து செங்கல் எப்படி இருக்குன்னு சொன்னால் தங்கத்தால் வெள்ளியால் செய்யப்பட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருந்த ஒரு நகரத்திற்கு நான் அந்த மரத்தில் ஏறி வருகிற அளவிற்கான ஒரு நகரம் ஒன்று அங்கே இருக்கிறது. மரத்தில் ஏறி வந்து பார்த்தா அங்கே ஒரு நகரம், அங்கேயே ஒரு நகரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துக்கு நான் வந்தேன். அதனுடைய தலைவாயில் அந்த வாசலை, முதல் வாசலை நான் அங்கே அடைந்து அதை திறப்பதற்கு நான் சொன்னேன். திறங்கன்னு சொல்லி திறங்களை உள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே எங்களுக்கு அது திறக்கப்பட்டது. அங்கே திறப்பதற்கான மலக்குகள் எல்லாம் ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்தா அவங்க திறந்தாங்க. நானும் அந்த மாணவர்களுமாக உள்ளே நுழைந்தோம். அங்கே இப்போ சொல்கிறாங்க, நீங்கள் காண்கின்றவற்றிலேயே மிகவும் அழகான ஒரு மனிதர் ஒருத்தர் இருக்கிறார். அங்கே பார்த்தா அழகான மனிதர் ஒருத்தர், அதை நான் பார்க்கிறேன். திடீர்னு பார்த்தா ஒரு பகுதி அழகா இருக்கு, இன்னொரு பகுதி அருவருப்பாக இருக்கிறது. அந்த பில்டிங்குள்ள அந்த கட்டடத்துக்குள்ள உயரமான மரம் ஏறி உள்ள போய் பார்த்தா அந்த பில்டிங்குள்ள மனிதர்கள் இருக்கிறாங்க. பாதி அழகாக இருக்கிறது, பாதி அருவருக்கத்தக்கதாக இருக்கிறது. அது மாதிரியான ஒன்றை நான் பார்த்தேன். பார்த்துட்டு என்ன செய்யறேன்னு சொன்னா அவங்கள்ட்ட நான் கேட்கிறேன், காலகுமா ரெண்டு மலக்குகள் இடத்துல நான் கேட்டேன், இவங்கெல்லாம் யார் இவங்க? பாதி அழகா இருக்காங்க, பாதி அருவருக்கத்தக்க நிலையில இருக்கிறாங்களே, இவங்க யார் என்று நான் கேட்கிற பொழுது, இன்னும் நடங்க நீங்க, அதற்கு பிறகு நாம் சொல்லுவோம். அவரும் நேசகன் சொன்னா என்னை இன்னும் நடங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் நடந்தேன். அதற்கு பிறகு என்னன்னு சொன்னா, இப்பொழுது நாங்கள் மீண்டும் அந்த பூங்காவை விட்டு வெளியே வந்து அதற்கு பிறகு ஒரு ஆறு, ஒரு நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நதி இடத்துல நினைச்சோம்னு சொன்னா வருகிறோம். அந்த தண்ணி பார்த்தா தூய வெண்மையான தண்ணி. இன்னைக்கெல்லாம் நம்ம அதை பார்க்க முடியறதில்லை. இன்னைக்கு நம்ம எங்கள் உலகத்தில் எங்கேயுமே அது மாதிரியான பரிசுத்தமான தண்ணி பார்க்க முடியறதில்லை. ஒரு நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னால் சலன்னு அப்படியே தண்ணி ஓடிக்கொண்டிருக்கும் ஆறுகளிலே, ஓடைகளிலே, அது அள்ளி அப்படியே பருகலாம் நம்ம இந்த பூமியிலேயே. அதை விட வெண்ணிறமாக காணப்பட்ட ஒரு நீர் அது அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னால் இறங்கி குளித்து விட்டு தங்களுடைய சொன்னால் நாங்கள் இறங்கி குளித்தோம். அதில் நாங்கள் இறங்கி குளிக்கணும்னு ஆசை, நாம அதில் இறங்கி குளித்தோம். குளித்த உடனே என்ன செஞ்சோன்னா எங்களுடைய தோற்றங்கள்லாம் ரொம்ப அழகாக மாறியது. குளித்து விட்டு நாங்கள் பார்க்கிறோம், அந்த ரொம்ப அழகான விஷயங்கள். நாங்கள் மட்டும் இல்லை, அந்த பாதி தோற்றம் உடையவர்கள் இருந்தாங்க அல்லவா, பாதி அருவருப்பானவர்கள் இருக்கிறாங்க அல்லவா, அவங்கெல்லாம் கொண்டு வந்து அதில் அந்த ஆற்றுக்குள்ள இறக்குறாங்க. குளிச்சுட்டு வெளியே வந்தா என்னன்னு சொன்னா அவங்க மிக நல்ல பொழிவான தோற்றத்திற்கு வந்து விடுகிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னாங்க. அப்படி மாறி மாறி வர்றாங்க, அந்த பில்டிங்குள்ளேருந்து கொண்டு வர்றாங்க, ஆத்துக்குள்ள இறக்குறாங்க, குளிப்பாட்டி மீண்டும் என்ன செய்றாங்கன்னு சொன்னா நல்ல தோற்றத்தோடு அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்றாங்க. அதற்கு பிறகு அந்த இருவரும் மலக்கள் என்ன செய்றாங்க சொன்னா, ரெண்டு மலக்குகளும் என்னிடத்துல வந்து இந்த நகரம்தான், ஒரு நகரம் சொன்னோம் அல்லவா, இந்த நகரம்தான் அதின் என்று சொல்லப்படக்கூடிய நிலையான சொர்க்கமாக இருக்கிறது. இதுதான் நிலையான சொர்க்கம், அதனுடைய ஒரு பகுதியை தான் நீங்க பார்க்கிறீங்க. இது உங்களுடைய ஓய்விடமாக இருக்கிறது. நீங்க இங்கதான் வந்து தங்க போறீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதுதான் நீங்கள் இங்க வந்து தங்க போகிறீர்கள். நான் பார்வையை உயர்த்தி மேலே பார்க்கிறேன், இன்னும் பார்க்கணும் எனக்கு ஆசை. அதை நான் பார்த்தபோது அங்கு வெண்மேகம் அப்படியே இருக்கிறது. மாளிகைகளை எல்லாம் நான் பார்க்கிறேன், இன்னும் நிறைய மாளிகைகள் அப்படியே நான் பார்க்கிறேன். அவரிடத்துல உங்கள் இருவருக்கும் அல்லாஹ் சுபிட்சத்தை வழங்கட்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் அந்த மலக்குகளுக்கு துஆ செஞ்சேன், அல்லாஹ் உங்க ரெண்டு பேர்த்துக்கும் நல்ல சுபிட்சங்களை வழங்கட்டும், என்னை விடுங்கள், நான் இல்லை இப்பொழுது நுழைந்து கொள்ளுகிறேன், இப்போ என்னை இங்கே விட்டுருங்கன்னு சொன்னேன். அப்படி சொல்லுகிற பொழுது அந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க, இப்பொழுது முடியாது, இப்போ நீங்க இந்த தோட்டத்துக்குள்ளே இந்த அதில் என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்கத்துக்குள்ளே நீங்கள் வர முடியாது, அதற்கென்று ஒரு நேரம் இருக்கிறது, அப்பொழுதுதான் நீங்கள் நுழைவீர்கள், வாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா என்னை கூப்பிட்டு கொண்டு வந்து விட்டார்கள். நானும் கண் விழித்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்றாங்க. அன்பிற்கினியவர்களே, இந்த ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பார்த்த அந்த தோற்றங்கள் இருக்கிறது அல்லவா, ஒரு நீளமான ஒரு மனிதரை பார்த்தாங்க. நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். நீளமான ஒரு மனிதரை பார்த்தாங்க அல்லவா, அவங்க யாருன்னு சொன்னா இறை தூதர் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம்.
அவங்கள தான் அல்லாஹ் அங்கே காட்டுறான். அவங்கள சுற்றி இருந்த குழந்தைகள் சொன்னோம் அல்லவா, சிறு வயது பிள்ளைகள். அவங்க யாருன்னு சொன்னா சிறு வயதிலேயே இறந்து போன பிள்ளைகள், பிறந்து சிறு வயதிலேயே இறந்து போன பிள்ளைகள். அவங்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நம்ம வாழ்க்கையில் நிறைய பிள்ளைகள் நம்ம இழந்திருப்போம். நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது ஒரு வருத்தம் தான் நமக்கு உலகத்தில். நமக்கு நம்முடைய பிள்ளை நம்ம விட்டு போயிடுச்சுங்கிறது வருத்தமாக இருந்தாலும் கூட அந்த வயதிலே இறந்த அந்த பிள்ளைகள் எல்லாம் சொர்க்கத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருக்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறது என்பது நாம் இந்த ஹதீஸிலே பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, இதை சொல்லும் பொழுது சஹாபாக்கள் இந்த செய்தியை சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வினுடைய தூதரே, இணை வைப்பாளர்களின் குழந்தைகளும் அந்த பூங்காவில் இருப்பார்களா? இணை வைக்கக்கூடிய குழந்தைகளும் அவங்களுக்கு பிறந்துச்சு இல்ல, சின்ன பிள்ளை தான் இறந்து போச்சு, அந்த குழந்தைங்க அந்த பூங்காவில் இருப்பாங்களா அப்படின்னு கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆம், இணை வைப்பாளர்களுடைய குழந்தைகளும் அங்கே இருப்பார்கள். ஏன்? அந்த பிள்ளை எந்த பாவமும் அறியல, அந்த பிள்ளை எந்த பாவமும் அறியாது. அது பிறகு பெற்றோர்களால் வளர்க்கப்படுகிற பொழுதுதான் அது நெருப்பு வணங்கிகளாக, மஜூசிகளாக, நாத்திகர்களாக, இன்னும் பல மதங்களை சார்ந்தவர்களாக வளர்க்கப்படுகிறார்கள். அந்த பிறக்கிற குழந்தை இருக்கு, இஸ்லாத்தில் தான் பிறக்கிறது. இணைவிப்பாளர்களுக்கு பிறந்திருந்தாலும் கூட அந்த குழந்தை இஸ்லாமிய பிள்ளை. எனவே அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அந்த குழந்தைகளும் இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க சஹாபாக்கள், அடுத்த செய்தியை கேட்கிறாங்க, பாதி அழகு பாதி அருவருப்புன்னு சொன்னீங்களே, அவங்க யாருன்னு சொல்லுகிற பொழுது ஈமான் கொண்ட மக்கள், ஈமான்ல வாழ்றாங்க. சில நேரங்கள்ல தவறு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பாவங்களையும் செய்யறாங்க. ஈமானோடு வாழ்றாங்க, தொழவும் செய்வாங்க, தொழுகைக்கு மாற்றமா சில காரியங்களையும் வெளியே போனப்பாடு செய்வாங்க. அப்படி ஈமானுடைய நேரத்தில் ரெண்டு விதமான காரியங்களும் செஞ்சாங்க அல்லவா. அப்படிப்பட்ட மனிதர்கள் அவங்க இந்த உலகத்தில் வாழ்ந்த நன்மையான காரியங்கள், ஈமான் என்ற ஒன்று அவர்களிடத்தில் இருந்த காரணத்தினால் அந்த வெண்மையான அந்த நீரிலே அவர்களை பரிசுத்தப்படுத்தி பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காட்சி தான் அந்த காட்சி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அந்த மலக்குகள் தனக்கு சொன்னதாக அந்த நிகழ்வை சஹாபாக்களிடத்தில் சொல்லி காட்டுறாங்க. புகாரியில 7047 என்ற எண்ணிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதும், மற்றும் ஒரு அறிவிப்பிலே அதே புகாரியில 1386 இந்த செய்திகள், நாம நேற்று சொன்ன செய்தியும் இன்றைக்கு சொன்ன அந்த ரெண்டு செய்திகளுமே பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கிற செய்தி. வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கத்திலே நமக்கும் இடம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும், குறிப்பாக நபிமார்களோடு, அதுவும் குறிப்பாக நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்த அருள்பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.